ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது நான் ஃபஸ்ட்டு வீலாக நாங்கள் குடும்பத்தோடு ஒரு ட்ரிப்பு போகிறோம். வாழ்க்கையிலே முதல் முறையாக அந்த 30 வருஷத்தில் இதுதான் நாங்கள் போகிற முதல் ட்ரிப்பு. வாங்க ட்ரிப்புக்குள்ள போகிறோம். இப்போ டைம் ஒரு அதிகாலை 4:30 மணி ஆகுது. சரி, நைட்டாக நான் கிளம்புறதுனால தூக்கம் வரக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து காஃபி குடிக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் நம்ம? சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட நாங்கள் இருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் போனோம். ஆக்சுவலாக இன்னொரு கார் வரணும். என் அக்கா ஃபேமிலி வரணும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு அவங்க வர வரைக்கும் எதாவது சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ் அப்புறம் என் அக்கா, மாமா, குழந்தைங்க, எங்கள் அப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து என் அக்கா வீட்டிலேருந்து மாமா கார்லேயே வந்துட்டாங்க. இவன் தான் நவி, என்னோட அக்கா பையன். இவனை ஏதோ ஒரு போட் செஞ்சுரி கூப்பிட்டு போகிறதா சொல்லி வண்டியில் ஏற்றி போட்டு வந்திருக்காங்க. ஏன்பா கோவமா இருக்க? கோவமா இல்லையா? உருவனு மூஞ்சி வச்சிருந்திய. அடிச்சிடையா? இல்ல, வாய்ஸ் ஓவர் போட மாட்டேன். நீங்க தி இன்ட்ரோவர்ட் மோகன்ல பதிவாயிட்டு இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இவரு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் சதீஷ். புது ஆளுங்களோட புது இடத்துக்கு போறோம். முதல் வாட்டி வாழ்க்கையில வந்து சரித்திரத்துல எழுதுனாங்க. பயணம் நல்லபடியா முடிஞ்சா மேலும் மேலும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ வரும். இருமாமா, ரிப்பலர் எதுக்குன்னு பதிவு பண்ணிட்டு போடுங்க. சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்கு பாத்தீங்கன்னா 3M கிளாஸ் கிளீனர். ப்ரொமோஷன் கிடையாது, சும்மா ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் பர்சனல் யூஸ்க்காக. நல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. மழை டைம்ல வந்து நம்ம வைப்பர் போடாம இந்த லிக்விட் அடிச்சாலே தண்ணி வந்து நிக்காம வழுக்கிட்டு வந்துடும். ஸோ மழை டைம்ல ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட். இப்போ நம்ம போறப்போ இந்த ஜேர்னில மழை பெய்யுதான்னு பாருங்க. அந்த டைம்ல வீடியோ எடுத்தா தெரியும், நமக்கு தெரிஞ்சிடும். செம்மையா இருக்கு பார்க்கவே. அது போறது எங்க மாமா கார் தான். நான் வந்து ஓவர்டேக் பண்ண அவர் திரும்பி வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாரு. மறுபடியும் நான் ஓவர்டேக் பண்ண போறேன். நீங்க வேணா பாருங்க, அவர் திரும்பி நான் ஓவர்டேக் பண்ண போறேன். போதா வராரு பாருங்க. வராரு போறாரு. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஏற்காடோட அடிவாரம் உள்ள கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது நம்ம ஊர் மாதிரி இல்லை, எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். வீடுங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அங்க பாருங்க ஒரு ஓட்டு வீடு பின்னாடி வந்து விவசாய நிலம், தென்னை மரம், இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஊருக்குள்ள ட்ரெயின் வருதா? ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்கு. பாரா ட்ரெயின் இருக்கு. அப்புறம் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகும். அதுவும் ஆனா சிங்கிள் ட்ராக் தான் இருக்கு. லெஃப்ட்ல கம்மி. நான் அதிகமாக தமிழ்நாட்டுல பயணம் பண்ணாதனால எனக்கு எல்லா விஷயமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அங்கேருந்த வீடு, மக்கள், பாதை, மலை எல்லாமே நம்ம ஊரை காட்டிலும் ரொம்ப மாறுபட்டு இருந்தது. முக்கியமாக அங்கே நிறைய வயசானவங்க இயல்பாக ரோட்டில் நடக்கிறத பார்த்தேன். பொல்யூஷன் கிடையாது, வண்டி சத்தம் கிடையாது, சண்டைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் ஏரியா மாதிரி. இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு வெறும் ரோடு காட்சி தான். பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கள் இப்போ பார்க்கறது தான் ஏற்காடு மலை. நாங்கள் மலைக்கு ரொம்ப கிட்ட போனதுமே டெம்பரேச்சர் வந்து இயல்பை விட ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. சூரியனும் அப்போ தான் உதயமானதுனால மலைகளை பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் போன பகுதியும் பாதையும் அழகாக இருந்ததுனால என்னால் இந்த வீடியோவிலேருந்து நிறைய காட்சிகளை அகற்ற முடியலை. இது ஒரு நல்ல மெமரிஸாக ஃப்யூச்சரில் இருக்குன்றதுக்காக நாங்கள் வண்டியில் பயணம் செஞ்ச சில வழிகளை மட்டும் இங்கே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏற்காடு ஒரு வழியாக நம்ம பாதி மலை ஏறியாச்சு. ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அது வேற இது வேற.
இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் ஏறி வந்திருப்போம். ஊரெல்லாம் அங்கே தெரியுது பாருங்க. மழை பெஞ்சிரு நினைக்கிறேன். ஓரளவு சில்னஸ் இருக்கு. சூரியன் வந்தாலும் சில்னஸ் அப்படியே இருக்கு. ஆனால் மழை சின்னதுதான். அது அவங்க முடிஞ்சிது மழை. 20 கிலோமீட்டர் அங்கே காமிக்கிறாங்க. அதை காமிச்சிங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சுற்றி வேற மலைக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு புது வகையான ட்ரெயின் பூச்சி கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல எல்லாம் கருப்பா தானே இருக்கும். இங்க வந்து பாரு. இது க்ளோஸ் அப்ல காமி. பாரு கிட்டவா. வண்டி வருது பாத்து. நல்லா ஜூம்ல காமி. நல்லா ஆண்டனா தான் தெரியுது பாரு. தட்டினா சொத்து இதுவும் நம்ம இதுதான். கீரி போல எவ்வளவு சூப்பரா நினைச்சிருமா. நான் தெரியல, அப்புறம் போயிடுச்சு. இங்கே நாங்கள் எல்லாருமே தினசரி வேலைக்கு போகிறவங்க. எங்களுக்கு விடுமுறையும் ரொம்ப கம்மி. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக பயணம் பண்ணியிருந்தாலும் அன்றைக்கி நாங்கள் தூங்காமல் அடுத்த நாள் நாங்கள் ஏற்காடை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்கள் இனிமே வர தொடர்ச்சியில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சீரியஸ்ன்றதுனால நிறைய தவறுகள் இருக்குது, அது எனக்குமே தெரியும். இனி வரும் வீடியோவில் அதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.